எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஓலா எலக்ட்ரிக் ஷேரோட ஃபினான்ஷியல் இயர் 26 Q1 ரிசல்ட்ஸ் சம்மரி தான் பார்க்க போறோம். முதல்ல அவங்க இந்த குவார்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸோட அதை கம்பேர் பண்ணும்போது அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த குவார்டர்ல அவங்க மொத்தமா 828 கோடி வந்து ரெவன்யூ பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் அவங்க பண்ண ரெவன்யூ வந்து 1644. அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ வந்து 50% வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணல. இப்ப வரைக்கும் அந்த கம்பெனி ஒரு குவார்டர்லயுமே ப்ராஃபிட் பண்ணதில்ல. இந்த குவார்டர்ல அவங்களோட லாஸ் வந்து 428 கோடியா இருக்கு. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 347 கோடியா இருந்தது. ஸோ இயர் ஆன் இயர்ல லாஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல 611 கோடி ரெவன்யூ பண்ண கம்பெனி இந்த குவார்டர்ல 828 கோடி வந்து ரெவன்யூ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் குவார்டர்ல 870 கோடி வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்டர்ல 428 கோடி தான் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து மோசமா இருக்கு. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ்ல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம எபிட்டா மார்ஜின் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல வந்து 113.9% வந்து நெகட்டிவ்ல இருந்தது. பட் ஆனா இப்ப வந்து வெறும் 28.6% தான் வந்து அவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்து நம்பர்ஸ் தாண்டி இந்த ரிசல்ட்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்களோட சேல்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஏத்தர் இவங்க எல்லாருமே ஈவில வந்து நல்ல காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கிறதுனால அந்த பக்கம் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் வந்து ஜூன் குவார்டர்ல 68,192 வண்டி வந்து வித்திருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே ஜூன் குவார்டர்ல 1,25,000 வண்டி வித்த கம்பெனி இப்ப வெறும் 68,000 வண்டி தான் வந்து வித்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லாவே டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட அந்த ஆட்டோ செக்மெண்ட் எபிட்டா வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம போன ஸ்லைட்லயே அதை வந்து பார்த்தோம். அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26 அவுட்லுக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 26ல நாங்க 3,25,000 இருந்து 3,75,000 வெஹிக்கிள் வந்து விற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா நாங்க ரெவன்யூவா 4,200 இருந்து 4,700 கோடி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் இயர் 25ல அவங்க பண்ண ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4,514. ஸோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் நாங்கள் வந்து ரெவன்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கம்பெனி சொல்லியிருக்கு. பட் அதான் கம்பெனி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ங்கிற கவர்மெண்டோட ஸ்கீம் மூலமா எங்களுக்கு ஜென்3 ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் அமௌண்ட் வந்து வரும். அதன் மூலமா எங்களோட கிராஸ் மார்ஜின் வந்து 35 இருந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமா எங்களோட ஆட்டோ பிஸ்னஸ் வந்து எபிட்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து Q2ல பாசிட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து அப்பாச்சு. 39 ரூபாயில இருந்தது, அது வந்து 48 ரூபாய் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு 10% அதை வந்து அடிச்சு இப்ப திரும்ப 44 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன் வந்து இந்த ஷேர் வந்து ஏறிச்சு அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ஸோ லாஸ்ட் குவார்டர் இந்த குவார்டர்ல கொஞ்சம் நல்லா பண்ணிருந்ததுனால ஷேர் வந்து ஏறிந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த ஆட்டோ செக்மெண்ட் கைடன்ஸ் எபிட்டா வந்து பாசிட்டிவ் ஆயிடுவோம் அப்படிங்கறத மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பார்த்தது. பட் ஆனா ரீசெண்டா இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேட்ல இருக்கிற 90% ஓலா ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணமா சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற 432 அவுட்லெட்ல 44 அவுட்லெட்டுக்கு தான் வேலிட் ட்ரேட் சர்டிபிகேட் வந்து இருக்கு. ஸோ மீதி எல்லா ஷோரூமே வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்லயும் நிறைய வந்து கொஷின்ஸ் இருக்கு. குவாலிட்டி காரணமா கஸ்டமர் சைடு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் சைடும் வந்து அவங்க ட்ரேட் சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயத்திலயும் வந்து இஷ்யூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த குவார்டர்லயும் அவங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோக்கு வரவே முடியல. அவங்க என்னதான் கைடன்ஸ் வந்து நல்லா கொடுத்திருந்தாலும் காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாகிட்டே தான் இருக்க போகுது. பஜாஜோட சேத்தக்,
டிவிஎஸோட ஐக்யூப் இது எல்லாமே நல்லா சேல்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து நிறைய சாப்பிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 130 ரூபாய் கிட்ட இந்த ஷேர் வந்து இப்ப கிட்டத்தட்ட 40 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயும் இந்த கம்பெனி வந்து லாஸ் தான் பண்ணிருக்கு. ஸோ பிங்கிறது நெகட்டிவ்ல தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆயிடும் இந்த கம்பெனி அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த ஷேரை நான் கன்சிடர் பண்ணதில்லை, நான் இனிமேல் கன்சிடர் பண்ணவும் போறதில்லை. அவங்க என்னதான் பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்திருந்தாலும் அது வந்து கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அவங்களோட நெக்ஸ்ட் இயர் ரெவன்யூவும் ரொம்ப சூப்பரா இருக்கும்னா நமக்கு சொல்ல முடியல. இந்த இயர் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்காங்களோ அதே ரெவன்யூ தான் அவங்களுக்கு வரும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கவர்மெண்டோட பிஎல்ஐ இன்சென்டிவ் மூலமா அவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்க ஒரே பாசிட்டிவ். இதெல்லாம் தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் Q1 ரிசல்ட்ஸோட நம்பர்ஸ். அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸோட அனாலிசிஸ் வேணும்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் சம்பந்தமாகவும் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட ட்ரை பண்றோம். நன்றி.